தகராறுன்னு வந்து ஹியூமர் கிளப்புன்னு கூட்டிகிட்டு வந்து அழ விட்டா என்னங்க நியாயமா? ஏன்னா எனக்கு பல விஷயங்கள் புரிய மாட்டேங்கிறது. அது சாகிற வரைக்குமே பல விஷயங்கள் நமக்கு புரியாதுன்னு நினைப்பேன். அதான் உண்மை. இப்படி ஒன்று நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது ஸ்பிரிச்சுவலாக ஆன்சர் கிடைக்குதா என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்ல வரேன்னா, தெலுங்கில் முதல்ல என்னை 1968 February 6 ஜீவனாம்சங்கிற படத்தில் நான் காலடி வைக்கிறேன். அதுதான் தமிழ் படம், முதல் படம். 12ஆம் தேதி அன்றைக்கி ரங்காராவ் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போய் தெலுங்கில் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாள். ஸோ ஹிஸ் சோல் இஸ் ஹியர் டு பிளஸ் மீ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே இல்லை, ஆட்சின்னும் போது எனக்கு முடியல தான், உடஞ்சிருவணுன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. என்னுடைய 10 வயசுலேருந்து ஆட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் தலைமுறை நடிகைங்கிறத விட அவங்கள நான் பார்த்து கற்றுக்கிட்டது பல விஷயங்கள். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஏற்புடையது இல்லைன்னு சொல்லுவேன். என்னை திட்டி திருத்தி இருக்காங்க பல தடவை. ஏன்னா ஏதாவதுனா மேக்கப் இப்படி தொடப்பேன். ஐயோ இந்த மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தானே வந்து ஆசைப்பட்டு அதை துடைக்காதே அப்படின்வாங்க. அதை சும்மா இருங்க ஆச்சு அப்படின்வேன். அவங்கள்ட்ட பல விஷயங்கள் கற்றுக்கிட்டதில்லை. என்னென்னா உழைப்புங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? பணத்தை பார்த்ததில்ல ஆச்சு. உழைக்கணும். நான் இந்த மேக்கப் போட்டு நடிக்கணும்னு வந்தேன். நான் கடைசி வரைக்கும் நடிக்கணும். அதுதான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாரி if I break down, please pardon me. அவங்க அவங்க உடலை விட்டு போகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நான் அப்போலோவில் வேறொரு காரணத்துக்கு போயிருந்தபோது அவங்களால அன்றைக்கி டோட்டலாக நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. they are trying to give her a physiotherapy. அவங்க பேத்தி மகன் 2 பேரும் நிற்கிறாங்க. பேரன் ராஜராஜனும் வந்துட்டு போனார். நான் போன உடனே பேச முடியல, ஆட்சியால் பேச முடியலன்னா உங்களுக்கு தாங்குமா? யாருக்குமே தாங்காது. அவங்களோடைய அத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன் நான். அவங்கள பார்த்து வளர்ந்தவன் நான். எனக்கு தாங்குமா? கையை பிடிச்சிக்கிறேன் பண்ணுறாங்க. கண்ணில் தண்ணி வருது. ஆச்சி நீ நடப்பேன், கொஞ்ச நேரம் நீ நட ஆச்சு, நீ நடான்னொடனே கொஞ்ச நேரம் கழிச்சு முடியாதுன்னொடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. மனோரமா உனக்கு அறிவில்லை, நீ நடப்படி, நீ நடான்னொடனே கண்ணெல்லாம் பிரைட் ஆகிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லாரையும் சிரிக்க வச்சு அந்த தாய்க்கு சிரிக்க முடியாத, மசில்ஸ் எல்லாம் எதுவுமே மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை அன்றைக்கி இருந்தது. திருப்பி வரணும் ஆச்சின்னு ஆசைப்பட்ட உடனே கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன். என்னை லக்ஷ்மின்னு கூட மாட்டாங்க, எச்மி அப்படின்வாங்க. அந்த எச்மி அப்படிங்கிறது ஒரு கீச் குரலோடு வந்ததுன்னா நான் நம்பர் வேறு மாதிரி இருக்குது. நான் முள்ள ஆச்சின்னேன். நான் தாண்டி கொலு வச்சியா, சுண்டல் இருக்கா, காதில் இன்னும் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் சேகரை மன்னிக்கவே மாட்டேன். என்னை கூட்டு வச்சு இன்றைக்கி அழ விட்றாரு அவர். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. ஷூட்டிங் முடிஞ்சு போனால் கூட 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போனாங்கன்னா நம்மெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்ன உடனே விக் இருந்தால் விக்கு, நகை இருந்தால் நகை எல்லாம் தூக்கி போட்டு டடால் புடால்னு வீட்டுக்கு போனோமா, குளித்தோமா, சாப்பிட்டோமா, மற்ற வேலையை பார்த்தோம். அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போய் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் கால் ஷீட் எனக்கு, நான் மேக்கப் கலைக்க மாட்டேன்னு. ராத்திரி 9 மணி வரைக்கும் மேக்கப் கலைக்க மாட்டாங்க. I said, what kind of attitude it is? அவங்ககிட்ட கேட்குறேன், ஆச்சி காலையில் 7 மணிக்கு மேக்கப் போட்டிங்க, சாதாரண மேக்கப்பே இல்லை, பௌராணிக்கு மெத்தலாஜிக்கல் எது போட்டாலும் கிரீடம் ஒண்டி கழட்டி வச்சுருவாங்க. அது என்ன ஆச்சு அரிக்காத, சும்மா ரெடி, இது வேணும் தானேடி பிறந்திருக்கோம், இது வேணும் தானே வேண்டி வந்திருக்கோம், முடிஞ்சதுன்னு தூக்கி போடாத, இது என்ன பணத்துக்காக செய்கிறோமான்னும் போது தான் மொள்ள பாடம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் பணத்துக்காக நடிக்கக்கூடாதுங்கிறத உணர ஆரம்பித்தேன். எனக்கு உணர்த்தி ஆச்சு. இன்றைக்கி அவங்களே என்னை ஆசீர்வாதம் பண்ணி காமராஜர் ஐயா பெருந்தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கி என்னோட ஒரு அங்கிள்னே கூப்பிட்டுட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தார் ரங்காராவ் சார், என்னோடய மென்டர் இன் தெலுங்கு.
அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஆச்சியோட பேரில் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. மேடையில் இவங்க கூட உட்கார்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணுங்க. நம்ம என்ன அவார்டு வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை, மேடையை நம்ம யார் கூட பகிர்ந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மேடையை பகிர்ந்துக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை யாரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்கங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இப்படி ஒரு நிறைஞ்ச ஆடிட்டோரியத்தை சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. இதான் சத்தியம். ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம். ஒன்று மேலே காலியாக இருக்கும், இல்லை பின்னாடி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து போயிட்டே இருப்பாங்க. அங்கே சைடில் எங்கேயாவது டிஃபன் வாசனை வந்தோடனே அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. இப்படி இல்லை நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோன்னு பிடிவாதமாக உட்காந்துருக்காங்கன்னா இங்கே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. மிஸ்டர் சேகரனோட ஹார்ட் ஒர்க்குங்கிறது எனர்ஜி, அவரோட குரூ, அதுதான் நான் சொல்கிறேன். நல்ல மனசோட எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலுமே நல்லா நடக்கும். இதே ஹியூமர் கிளப்புக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். அப்போ பிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ எல்லோரும் நிறைய ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் அப்போ நிறைய பேரை பார்த்து ஒருத்தரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அடடா அவரையே பார்க்குறேன், எல்லோரும் ஜோக் சொல்கிறாங்க, அவர் மாத்திரம் இப்படி நான் கேட்டேன், என்ன இவர் இப்படி, என்ன அவருக்கு இதெல்லாம் ஜோக்கு சிரிங்கன்னு சொல்லணுமோன்னுட்டு ஒரு தோணுச்சு. சில பேர் இருப்பாங்க, சில ஜென்மங்கள்லாம் அப்படி தான் நல்லா வரும் காமெடியாக. அதான் ட்ராமாலாம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படின்வாங்க. அதாவது என்னமோ இவங்க எழுதுனதை அவங்க கரெக்டாக சொன்ன மாதிரி சொல்லாத மாதிரியும். சிரிக்கிறதுக்கே சிரிக்க தெரிஞ்ச ஒரே மிருகம் மனிதன் தானே. we are the rational animals. நமக்கு தானே சிரிக்க தெரியும். நாயெல்லாம் சிரித்தா, குரங்கெல்லாம் சிரித்தா பயமாக இருக்கும், பார்க்க முடியாது நம்மளால். சமீபமாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி பல கருத்துக்கள் பல இடங்களில் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குங்க, அத்தனை கருத்தையும் நான் தெளிவாக ரொம்ப புரட்சியாக இருக்குது சொல்கிறேன், நான் உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னாரு. ஏன் சார் உறக்க சொல்லுங்கன்னு. உறக்க சொன்னாலும் சரிம்மா, உலகம் ஏற்றுக்கணும்ல, உலகம் ஏற்றுக்க மாட்டேங்குது என்னுடைய கருத்துக்களை. எத்தனை வருஷமா? அது ஒரு 25 வருஷமா. 25 வருஷமாக உங்கள் கருத்துக்களை இந்த உலகம் ஏற்றுக்கலையா? என்ன சார் பிரச்சனைன்னார். என் பொண்டாட்டி பேர் உலக நாயகி, அவ்வளோதான் உலகம்னு சொல்கிறேன்னாரு. இவர் அழ விட்டதுக்கு அவர் மனைவி 3 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்கான்றாரு. இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு கிடைக்கும் இவருக்கு? கண்டிப்பாக கிடையாது. உண்டா? கண்டிப்பாக கிடையாது.